எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என் வாழ்க்கை முழுக்க எனக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிருக்கும். என்னோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்படி நடந்துருச்சுன்னு வாழ்க்கை முழுக்க என்னன்னா திட்டிகிட்டே இருந்திருப்பேன் பூமி. ஒவ்வொரு நொடியும் செத்து தான் பொழைச்சிருக்கணும். என் வாழ்க்கையில இன்னொரு கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். அதான் ஒன்றும் ஆகலை இல்லை மாப்பிள்ள. நீங்கள் எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? நீங்கள் 2 பேரும் சேரணுன்றதுக்காகத்தான் பூமி இப்படி ஒரு ஆபத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்கா. உன்னோட சேர்ந்து டான்ஸ் அகாடமி வைக்கிறதுக்கு நம்ம ககன் ஒத்துக்கிட்டாமா. அப்பா, நாளைக்கு டான்ஸ் அகாடமி ஓப்பனிங் இருக்குப்பா. அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் அம்மா என்னை இந்த ஆபத்துல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்கப்பா. பூமி, நீ அந்த டான்ஸ் அகாடமி ஓபன் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பா ப்ளீஸ், அகாடமிக்காக அந்த டான்ஸ் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஃப்ரீயா அம்மா பேர்ல டான்ஸ் கத்து கொடுக்க போறேன்னு ஆட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்ப்பா. அப்படி இருக்கும்போது இப்படி பாதியிலே நிறுத்திட்டா ஜனங்களுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும்பா. அப்படி போனாலும் வேற ஏதாவது பிளான் பண்ணி அந்த நம்பிக்கையை நம்ம நிலை நிறுத்துவோம். அதை விட்டுட்டு நாளைக்கு அந்த டான்ஸ் அகாடமி எல்லாம் ஓபன் பண்ண வேண்டாம். அப்பா, இது என்ன அங்கிள், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நேரத்துல நீங்க இப்படி அப்செக்ட் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அங்கிள். எதுக்கு வேணான்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாது மாப்ள. இந்த விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. லைஃப் லாங் சேர்ந்து இருக்க போறது நாங்க தான் அங்கிள். எனக்கு அது தெரியலனா எப்படி? எதுக்கு நீங்க வேண்டான்னு சொல்றீங்க? டான்ஸ் அகாடமியை வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் கொடுத்த பெர்மிஷன்ல பூமியோட சேர்ந்து அவனோட பேரும் இருக்கு. எப்படி பூமி, எப்படி உன்னால என்ன மறக்க முடிஞ்சது? உன்ன மாதிரி நானும் மறக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்துச்சுன்னா எனக்கும் சொல்லு. உன்ன மாதிரி நானும் எல்லாத்தையுமே மறந்துடுறேன். நீ என்ன மொத்தமா மறந்துட்டு வேற யாரையும் விரும்புற. நாளைக்கு தலை குனிஞ்சு வேற ஒருத்த கையால தாலி கட்டிக்க போறன்றத என்னால சுத்தமா நம்பவே முடியல பூமி. சொல்லு பூமி, நீ அந்த உதய மனப்பூர்வமா விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ இப்படி சிரிச்சே சமாளிக்காத. எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். சொல்லு பூமி, சொல்லு பூமி, சொல்லு பூமி, சொல்லு 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 பூமி. வாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். இந்த வாட்டி உங்களை அந்த சரச்சந்திரா இல்ல, அவங்க தாத்தாவே இறங்கி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது.
நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல ககன். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து மிஸ்கைட் பண்ண பாக்குறீங்களா? ஏய், நீ இப்ப என்னத்த கேட்டியோ அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டியோ உண்மையிலே எங்களுக்கு எதுவும் புரியல. நாங்க 3 பேரும் இங்க பூமி ஆக்சிடென்ட் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை தவிர பூமியை கொல்றதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணு பிளான் போடல. ஏதோ நம்ம நல்ல நேரம் பூமிக்கு எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டா அத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். சித்தி என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லு. ஆமாப்பா, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்பா. நீ இப்போ என்ன கேட்டுட்டேன்னு எங்க 3 பேர் மேலயும் இப்படி கோவப்படுற? முதல்ல அந்த விஷயத்த சொல்லு. இதோ இந்த மருதாணி சித்தி, இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? பூமியை காப்பாத்துனது அவ தம்பிதான்னு அவங்க சொன்னாங்களே, அதுதான் கேட்டேன். நீங்க 3 பேரும் பூமியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணது நீங்க தான்னு என்னோட உறுதியான நம்பிக்கை. ஹலோ மிஸ்டர் ககன், சட்டத்துக்கு தேவையானது நம்பிக்கைலாம் இல்லப்பா, சாட்சியும் ஆதாரமும். நாங்க பூமியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அது பூமியோட சாவை பத்தி தானே நீ நினைச்சா மட்டும் பத்தாது. சாட்சி, அதுக்கு சாட்சி இருக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது பாரு, உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஓங்கி ஒண்ணு விட்டுன்னு வச்சுக்கோங்க, போய் ரோட்ல விழுந்துருவீங்க. சொல்லுங்க. என்ன மாமா, என்ன அநியாயம் இது? அந்த ககன் நம்மளுடைய எதிரி. மனமேடையில அவன் நம்மள அவமானப்படுத்தினது காயம் மாதிரி இன்னும் நம்மள வதச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்டவனோடு சேர்ந்து நம்ம பூமி எப்படி அகாடமி நடத்துவா? அதுக்கு எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க? வேற என்ன பண்ண சொல்றா பூர்வா? நம்ம பூமியை கட்டிக்க போற உதயே அவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் அகாடமியை நடத்துறதுல என்ன தப்புன்னு கேக்குறான். அவனே என்ன ஒத்துக்க வைக்கவும் முயற்சி பண்றான். இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? நீங்க எதுவும் பேச மாட்டீங்க மாமா. உங்களுடைய நல்ல குணம்தான் இந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து கஷ்டத்தை கொண்டு வருது. சரி விடுங்க, நானே இத பாத்துக்கிறேன். ககனோடு சேர்ந்து அகாடமி வைக்க கூடாதுன்னு நான் அவகிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்றேன். தேவைப்பட்டா நம்ம பூமியோட கை காலையாவது கட்டி போட்டு அவளை வீட்லயே இருக்கிற மாதிரி பண்றேன். வேண்டாம் பூர்வா, எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் பூமி அவன் கூட தான் நடத்தணும்னு நினைக்கிறான்னா உன் வார்த்தைய அவ கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டா.